ஆண்களுக்கு அவங்கள பாராட்டி பாருங்க, ரொம்ப பிடிக்குங்க. சென்னையில மயிலாப்பூர்ல பாரதி மெஸ்ன்னு ஒரு ஹோட்டல சாப்பிட்டேங்க. உண்மையிலே சொல்றேங்க, 80 ரூபா பில்லுங்க, தண்டம் அப்படி பாப்பாரு. மனசுல கட்டி போட்டு எல்லா வீட்லயும் வளர்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே குத்துகிரும் கோயிலுமா சுத்திட்டு இருக்குது. பூனையாக வாழுங்கள், நாயாக வாழாதீர்கள். 10 வருஷமா சாப்பிட்டு இருக்கீங்க வீட்டுல, ஒரு நாள் சாம்பார்ல உப்பு இல்லைன்னா திட்டுறீங்களா இல்லையா? சாம்பார்ல உப்பு இல்ல போட தெரியாதா? நான் ஒருவேளை உங்க பொண்டாட்டியா இருந்தா திருப்பி திட்டுவேன். 10 வருஷம் வக்கனையா திண்ணி இல்ல, ஒரு முறை பாராட்ட துப்பு இல்ல, உப்பு இல்லைன்னா சாப்பிட்டு போம்பேன். பாராட்ட துப்பில்லாத மனிதர்களுக்கு தவறை சுட்டி காட்டுவதற்கு அனுமதியே கிடையாது. எனக்கு நிறைய பேர் இமெயில் பண்ணுவாங்க, ஏதோ வீடியோல ஏதோ சின்னதா ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கும், உடனே வாய்க்கு வந்தாலும் திட்டுறதுங்க. நான் என்ன கேட்கிறேன், 500 வீடியோ போட்டிருக்கேன், நல்லா இருந்துச்சுல்ல, என்ன பாராட்டினீங்களா? 500 முறை பாராட்டிட்டு ஒரு முறை திட்டினா நான் ஏத்துக்குவேன், திட்டுறதை மட்டும் செய்வீங்கன்னா நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப நல்லா இருக்குன்னு சொல்லும் போது என்ன பண்ணீங்க? எனக்கு ஒரு அப்ரிசியேஷன் கொடுத்தீங்களா, இல்ல என்ன போன் பண்ணி பேசுனீங்களா? புரிஞ்சுங்களா? அப்ப மட்டும் போன் நம்பர் கிடைச்சிரும், திட்டுறக்கு மட்டும் அப்ப மட்டும் மெயில் ஐடி தெரிஞ்சிடும். நிறைய பேருங்க போன் பண்ணிட்டு, ஒரு நல்ல விஷயத்த 5 வருஷம் இந்த மாதிரி ஆச்சுங்க, உங்களுக்கு நன்றி சொல்லி நினைச்சேங்க, மெயில் ஐடி கண்டுபிடிக்கவே முடியல அப்படி சொல்லிட்டு, இப்ப கண்டுபிடிச்சுங்க, இப்ப புதுசா ஒரு பிரச்சனை வந்துருச்சுங்க. புரிஞ்சு கொள்ளுங்கள், திட்டுவதற்கு உங்களுக்கு போன் நம்பர் கண்டுபிடிக்க முடியும்னா பாராட்டுவதற்கும் கண்டுபிடிச்சு சொல்லுங்கள், அதுதான் பாராட்டுதல். ஆண்களுக்கு அவங்கள பாராட்டி பாருங்க, ரொம்ப பிடிக்குங்க. கார் ஓட்டும் போது, எங்க நல்ல கார் ஓட்டுறீங்க, சூப்பரா கட்டடிச்சு வந்தீங்க, அப்படி அவ்வளவுதான். அடிக்கடி வெளியே கூட்டு போவாங்க, உங்க ட்ரெஸ் செம்மையா இருக்கு சொல்லி பாருங்க, அவ்வளவுதான். நல்லா சூப்பரா பிசினஸ் பண்றீங்க, எப்படிங்க சம்பாதிக்கிறீங்க பாருங்க, எல்லாம் கம்மி, நீங்க மட்டும் நல்லா சொல்லி பாருங்களேன். அந்த ஒரு வார்த்தைக்கு நாங்க ஏங்குறோங்க. ஓப்பனா சொல்றேங்க, ஒரு ஆண் ஊர்ல எத்தனை பேர் பாராட்டினாலும் எங்களுக்கு ஒண்ணு அவ்வளவு சந்தோஷமா இருக்காது. மனைவி பாராட்டும் போது கிடைக்கிற சுகம் இருக்கு இல்லைங்களா, நாங்க சொல்ல மாட்டோம், கத்து காமிச்சு அப்படிதான் இருப்போம். சொல்லி பாருங்க, அவ்வளவு சந்தோஷம், வெளியே காட்டிக்க மாட்டோம், போயிருவோம், ஆனா உள்ள அவ்வளவு சந்தோஷமா இருக்குங்க. அதே மாதிரி சமையலை சாப்பிட்டு முடிச்சுட்டு தயவு செய்துங்க டெய்லி சொல்லுங்கிறங்க. உடனே சில பேரு போன மாசமே சொல்லிட்டேன், போன மாசம் சாப்பிட்டோம், இன்னைக்கு சாப்பிட்டோமா இல்லையா? ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் சாப்பிட்டு முடிச்சோன்னு ரசம் உண்மையிலங்க, நீங்க ஒன்னும் பொய் சொல்ல வேண்டாங்க, புரிஞ்சுக்குங்க, யாரும் பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். எப்ப ரசிச்சு சாப்பிடுறீங்களோ அப்ப மட்டும் சொன்னா போதுங்க, அதுக்கே ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லலாம். பாராட்டு வாழ்க்கை ரொம்ப முக்கியங்க, எல்லாத்தையும் பாராட்டலாங்க. நான் பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்கள பாராட்டுவாங்க. திடீர்னு ரோட்ல போயிட்டு இருக்கேன், ஒரு பையன் எதுவும் பண்றான், ஒரு நாய் திடீர்னு அடிபட்டுருச்சு, ஓடி போய் தூக்குறான்னா, தம்பி சூப்பர் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு போவேன், அவனுக்கு சந்தோஷமா இருக்குங்க, யாரும் கண்டுக்கிறதே இல்லைங்க. ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சோன்னே, சென்னையில நான் இது வரைக்கும் சாப்பிட்டதுலயே சென்னையில மயிலாப்பூர்ல பாரதி மெஸ்ன்னு ஒரு ஹோட்டல சாப்பிட்டேங்க. உண்மையிலே சொல்றேங்க, மற்ற ஹோட்டல்காரங்க அவங்க கிட்ட பிச்சை எடுக்கணும். அந்த இட்லிய அந்த தோசை மாவை இது வரைக்கும் நான் எந்த ஹோட்டலையும் பார்த்தது இல்லைங்க, அங்க மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. இது வரைக்கும் நான் சாப்பிட்டதுலயே பாராட்டிட்டு வந்தேன், ரொம்ப நல்லா இருக்குங்க, பிரமாதமா இருக்குங்கன்னு. அந்த இட்லி அந்த தோசை மாவு பெரிய பெரிய ஹோட்டல் கூட கிடையாதுங்க. பல ஹோட்டல்ல சட்னியில தேங்காவே இல்லைங்க, தேங்காவை பால் எடுத்து தாங்க சட்னி போடுறாங்க. இது ஒரு மோசமான ஒரு சட்னி, இது வீட்டு சட்னி எவ்வளவு நல்லா இருக்குது. சோ நான் சொல்லிட்டு வருவேங்க, நின்று சாப்பிட்டேங்க, சட்னி கன்றாவின்னு சொல்லிட்டு, புரியுதுங்க? பாராட்டுதல்னா பாராட்டு மட்டும் இல்ல, ஹோட்டல்ல சாப்பிட்டு முடிச்சுட்டு கேஷியர்ட்ட போய் பணம் கொடுத்துட்டு 80 ரூபா பில்லுங்க, தண்டம் அப்படி பாப்பாரு. சாம்பார்ல பருப்பே இல்லை, சட்னியில பால் எடுத்துட்டீங்க, இதெல்லாம் ஒரு கடை, உங்க ஓனரை சாப்பிட சொல்லுங்க, 30 நாள் சாப்பிட சொல்லுங்க, உயிரோடு இருந்து அவரையும் பார்த்து திட்டிட்டு வருவாங்க. பாராட்டுனா பாராட்டு மட்டும் இல்லைங்க, சொல்ற விதம் இப்படி சொல்ல மாட்டேன், டீசெண்டா சொல்லிட்டு வருன்னு வச்சுக்கங்களேன். அப்ப என்ன பண்ணணும்னா, ஒரு தப்பு இருந்தா மட்டும் திட்டுறோமா இல்லையா? உங்க பொண்டாட்டியோ ஹஸ்பண்டோ குழந்தையோ தப்பு திட்டுறீங்களா இல்லையா? தப்பு செய்யும் போது திட்டதுக்கு உங்களுக்கு உரிமை வேண்டும் என்றால் அவர்கள் செய்யும் நல்லதை பாராட்டுங்கள், அப்புறம் தான் திட்டுறதுக்கு உரிமை இருக்கு.
தப்பு செய்யும் போது மட்டும்தான் திட்டுவீங்களாமா, நல்லது பண்ணும்போது நீங்க வாட்டுக்கு போயிருவீங்கன்னா இது அநியாயங்க. புரிஞ்சுங்களா? பாராட்டு ரொம்ப முக்கியம். அடுத்து சுதந்திரம், ஃப்ரீடம். என்ன கேட்டா யாருக்குமே ஃப்ரீடமே இல்லைங்க. தாங்க நோய். ஒரு நாயை கட்டி போட்டு வளங்க, செத்து போயிரும். மனசுல கட்டி போட்டு எல்லா வீட்லயும் வளர்த்துட்டு இருக்கீங்க, அப்படியே குத்துயிரும் கோயிலுமா சுத்திட்டு இருக்குது. பூனையை கட்டி போட்டு வளர்ப்பீங்களா? பூனையை கட்டி போட்டு வளங்க, முடியவே முடியாது. புரிஞ்சுக்குங்க. சுதந்திரம் இருந்தால் நோய் குணமாகுங்க. நமக்கெல்லாம் சுதந்திரமே இல்லைங்க. சுதந்திரம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்குங்க. சுதந்திரம் அப்படின்னு என்னன்னா, நாம் செய்யும் விஷயத்துக்கு நாம் முடிவெடுப்பதே சுதந்திரம். ஒரு ஹோட்டல்ல போயிட்டு உட்கார்ந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உட்காருவாங்க. மனைவி சொல்லுவாங்க, ஏங்க மசால் தோசை சாப்பிட்றேன், அது வேண்டாம், இந்த கடையில புரோட்டா சூப்பரா இருக்குன்னு வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க சுதந்திரத்தை பறிக்கிறீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீ சாப்பிடு, அதான் சுதந்திரம். சாய்ஸ் கொடுக்கலாம். சாய்ஸே இல்லாம இதுதான் செய்யணும்னு சொல்லும்போது சுதந்திரம் இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு பல பேருக்கு சுதந்திரமே இல்லைங்க. தயவு செய்து சுதந்திரம் வாழ கத்துக்குங்க. ஒண்ணு சொல்லிட்டா, பூனையை கட்டி போட்டு வளர்க்க முடியாது, நாயை கட்டி போட்டு வளர்க்க முடியும். ஏனென்றால் நாய் ஒரு எலும்பு துண்டு மட்டும் போட்டு விட்டால் அந்த நன்றிக்கு முதலாளிக்கு வாழ்நாள் முழுவதும் தனது சுதந்திரத்தை இழந்து வாழும் குணம் கொண்டது. பூனை எவ்வளவு பால் கொடுத்தாலும் எவ்வளவு கருவாடு கொடுத்தாலும் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு 10 வருஷம் கழிச்சு கட்டி போட்டீங்கன்னா கட்டி உங்களே கடிச்சிட்டு ஓடி போயிடும். பூனையாக வாழுங்கள், நாயாக வாழாதீர்கள். புரிந்தால் புத்திசாலி. பூனை முதலாளிக்கு விசுவாசமா தான் இருக்கும், ஆனா சுதந்திரத்தை கை வச்சா ஒத்துக்காதுங்க. அதோட சுதந்திரம் தான் இம்பார்ட்டன்ட். பூனையை கட்டி வச்சு வளர்க்க முடியாதுங்கிற கான்செப்ட் புரிஞ்சா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். சோ இத பத்தி நிறைய பேசியிருக்கிறேங்க. ஃப்ரீடமா இருந்து பாருங்க. ஈகோ, அகந்தைன்னு பேருங்க. ஈகோன்னு என்ன? நான் நல்லவன், ஈகோ கிடையாது. நான் புத்திசாலி, ஈகோ கிடையாது. நான் பலசாலி, நான் பணக்காரன், நான் திறமையானவன், ஈகோ கிடையாதுங்க. நான் தான் புத்திசாலி, நான் மட்டும்தான் பணக்காரன், நான் மட்டும்தான் திறமையானவன், இதான் ஈகோங்க. இதற்கு உதாரணம்